ஹை ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். நம்ம எல்லாமே வந்து பைக் வந்து வச்சிருப்போம். பைக்கில் வந்து டிஸ்க் பிரேக் வந்து இருக்கும். டிஸ்க் பிரேக் வந்து ஒரு நேரம் வந்து பிடிக்கும். நம்ம என்னதான் ஆயில் ஊற்றி மெயின்டெனன்ஸ் பண்ணால் ரன்னிங் ஆகிறப்போ வந்து டிஸ்க் பிரேக் வந்து ஒரு நேரம் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். அது என்ன காரணம்னு சொல்லி பார்ப்போம். டிஸ்க் பிரேக் வந்து பிடிக்கிறது வந்து பிரேக் ஷூ வந்து போயிருக்கோம். டிஸ்க் பிரேக்கில் வந்து அது எப்படி வந்து பிரேக் ஷூ வந்து மாற்றுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து பல்சர் 115 2007 மாடலு டிடிஎஸ்ஐ. இதில் வந்து கம்ப்ளைண்ட் என்னன்னா பிரேக் ஷூ டிஸ்க் பிரேக் வந்து பிடிக்க மாட்டுது. ரொம்ப டைட்டாக பிடிக்குது, எடுத்து விட்டோம்னா பிடிக்க மாட்டுது. பிடிச்ச மணிக்கே வந்து டிஸ்க் பிரேக் வந்து ஓடிக்க இருக்குது. இது எப்படி வந்து சரி செய்கிறதுண்டா, மொதல் வந்து ஆயில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இல்லைன்னா உள்ளே அந்த அந்த பிரேக் ஷூ வந்து போயிருக்கோம். இதில் வந்து சிலிண்டர் கீழே இருக்கிற சிலிண்டர் அந்த டிஸ்பிளே பிளேட்டில் வந்து அந்த சிலிண்டர் வந்து அதில் பிரேக் ஷூ வந்து போயிருக்கு. இதே வந்து கம்ப்ளைண்ட்டே வந்து பிரேக் ஷூ வந்து போகிறனால தான் வந்து நம்ம வந்து டிஸ்க் பிரேக் மேலே ஆயில் வந்து ஊற்றினாலுமே கூட கீழே வந்து பிடிக்காது. ஒரு நேரம் வந்து டைட்டாக பிடிச்சி ஓடும் வண்டி வந்து டிஸ்க் பிரேக் வந்து. இதான் வந்து காரணமே வந்து பிரேக் ஷூ வந்து மாற்றிட்டு ப்ராப்பராக வந்து ஆயில் சர்வீஸ் வந்து அந்த டிஸ் ஆயில் வந்து கரெக்டாக வந்து ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கா. பல்சர் 150 மாடலு நான் வந்து சிலிண்டர் மாற்றுற மாதிரி தான் வந்து எனக்கு இருந்தது. அப்படி வந்து லாஸ்ட்டில் வந்து பார்க்குறப்ப கீழே வந்து பிரேக் ஷூ வந்து போயிருக்குன்னு சொல்லி பார்த்து பிரேக் ஷூ வந்து மாற்றிட்டேன். இப்போ வந்து நல்லா வந்து பிடிக்குது. டிஸ்க் பிரேக் வந்து டைட்டாக பிடிச்சாலும் சரி, இல்லை லைட்டாக பிடிச்ச மாதிரி வந்து வண்டி வந்து ஓடினாலும் சரி, நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். டிஸ்க் பிரேக் வந்து 2 ஷூ வந்து உள்ளே தேஞ்சிருச்சுன்றது தான். டிஸ்க் பிரேக் கீழே சிலிண்டரில் அந்த பிளேட்டுக்கிட்ட இருக்கிற சிலிண்டரில் இருக்கிற டிஸ்க் பிரேக்கு அந்த பிரேக் ஷூவை வந்து மாற்றிட்டிங்கன்னா ஆயிலை வந்து கரெக்டாக மெயின்டைன் வந்து வச்சிங்கன்னா நல்லா வந்து பிடிக்கும். இதான் வந்து காரணமே வந்து சில பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த கீழே இருக்கிற இது வந்து மாற்றிடுறாங்க, சிலிண்டரை வந்து மாற்றிடுறாங்க. அந்த பிளேட்டில் வந்து பிடிக்கிற சிலிண்டரை வந்து மாற்றிடுறாங்க. அது 1000 ரூபா கிட்ட வந்து வரும். வெறும் 150 ரூபா இந்த ரேஞ்சில் வந்து கீழே அந்த பிரேக் ஷூவை வந்து மட்டும் மாற்றிடலாம். பிரேக் ஷூவை மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த நட்டை வந்து கழட்டிட்டு இதில் மேலே கொஞ்சம் ஆயில் வந்து ஊற்றி அது உள்ளே இருக்கிற அந்த கசடு ஆயில் எல்லாம் வந்து வெளியேற்றணும். தான் இந்த நட்டை வந்து ஒரு 10ஆம் நம்பர் ஸ்பானர் 9ஆம் நம்பர் ஸ்பானர் வந்து போட்டு அதை வந்து கழட்டிட்டு இந்த மேலே இருக்கிற அந்த டிஸ்க் பிரேக்கு வந்து லைட்டை அழுத்துனீங்கன்னா அந்த நட்டை லூஸ் பண்ண உடனே ஆயில் பூரா வந்து வெளியேறும். வெளியேறின பிறகு அந்த 2 டிஸ்பிளேக்கு தட்டுக்கும் ஷூக்கும் இடப்பட்ட கேப்பில் ஒரு திருப்பிலியை வந்து சென்டரில் வந்து சொருகி இப்படி இந்த பக்கம் இப்படி எடுத்தீங்கன்னா மேலே அந்த நட்டு லூஸ் பண்ணியிருக்கிறதுல வந்து ஆயில் கசடு ஆயில் ஃபுல்லாகவே வந்து வெளியே வந்துடும். நீங்கள் புது பிரேக் ஷூவை வந்து போட்டு மாற்றிட்டு நீங்கள் வந்து அடுத்து நார்மலாக டிஸ்க் பிரேக் வந்து இப்போ பிடிக்காத அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம். இதான் வந்து மெத்தேடு. டிஸ்க் பிரேக் பிடிக்கிறதுக்கு காரணமே வந்து ஒன்று ஆயில் இல்லாமல் இருக்கும், இல்லாட்டா பிரேக் ஷூ வந்து போயிருக்கும். 2 காரணம் தான் வந்து. சிலிண்டரு வந்து மாற்ற தேவையில்லை. அது ஒரு 2000-3000க்கு மேலே வந்து வரும். மேலே அந்த சிலிண்டரு செட்டாக வந்து மாற்றுற மாதிரி இருந்தால் டிஸ்க் பிரேக் முடிஞ்ச அளவுக்கு பிடிக்குதுண்டா இந்த பிரேக் ஷூவை மட்டும் மாற்றிருங்க. அது மாற்றினாலே வந்து போதும். அது மாற்றுற மூலயமா வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நட்டை டைட்டாக போட்டு அதை லாக் பண்ணிடுங்க. இப்போ டிஸ்க் பிரேக் வந்து நல்லா பிடிக்குது. அந்த பிரேக் ஷூ வந்து மாற்றின பிறகு பிரேக் ஷூ தான் வந்து கம்ப்ளைண்ட்டே வந்து சிலிண்டர் வந்து போகாது. ஒரு டிஸ்க் பிரேக் வந்து பிடிக்காமல் இருக்குன்னா பிரேக் ஷூ தான் வந்து போயிருக்கும். ஏன்னா 2 பக்கம் சமமாக இருக்கும் பிரேக் ஷூ வந்து. இப்போ ஒரு பக்கம் தேஞ்சிருந்து ஒரு பக்கம் நல்லா பிரேக் ஷூ வந்து இருந்தால் அது வந்து பிடிக்காது. புது பிரேக் ஷூ வந்து 2 பக்கம் ஒரே கிரிப்பாக இருக்கிறனால அது வந்து எடுத்து விட்டு கொடுக்கறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த தட்டில் வந்து அந்த பிளேட்டு அந்த
டிஸ்பிளேட்டில் வந்து பிடிச்சிட்டு இப்படி விடுறது கரெக்டாக இருக்கும். இல்லாட்டா ஒரு பக்கம் ஏற்ற இறக்கமாக இருந்தால் பிரேக்ஸ் வந்து ஷூ வந்து தேஞ்சிருந்தால் வந்து அதே வந்து பிடிக்க காரணமே வந்து ஆயில் வந்து 3 மாதத்துக்கு ஒரு வட்டம் டிஸ் ஆயிலை வந்து செக் பண்ணிடுங்க. டிஸ் ஆயில் அந்த அளவுக்கு அதிகமாக தீராது. அப்படி தீரும் பட்சத்தில் வந்து எங்கேயாவது ஆயில் லீக்கேஜ் இருக்கான்னு சொல்லியும் பார்த்துக்குங்க. கீழே வந்து சிலிண்டரில் தான் வந்து நம்ம வந்து ரோல் பார்க்கணும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ் ஆயில் வந்து டிஸ் பிரேக் வந்து பிடிக்கிறதுக்கான காரணம் வந்து பிரேக்ஸ் வந்து போகிறனால தான்.